நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவருடைய இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். அதிலும் குறிப்பாக ஜூன் மாதத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவருடைய திரு இருதயத்திற்குள்ளாய் நம்முடைய குடும்பம், இந்த பிரபஞ்சம், நம்முடைய வாழ்வாதாரம், நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திரு இருதயத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதோ இந்த நாளில் நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, எனது உடலை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்ற இறைவார்த்தை கிணங்க வானினின்று இறங்கி வந்தவர், அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருப்பவர், இம்மட்டுமாய் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவர், உள்ளத்தின் உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவர், நமக்கு நிம்மதியையும் வழிகாட்டுதலையும் தருகின்ற உன்னதரான ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, நற்கருணை ஆராதனையில் உங்களையே நீங்கள் முழுமையாக அர்ப்பணியுங்கள். சிரசு முதல் பாதம் வரை அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் உங்களையே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மை தாங்கி வழிநடத்தி வந்த அந்த உன்னதமான நிலைகள், இன்னும் வருகின்ற நாட்களில் ஆண்டவருடைய உடனிருப்பு, ஆண்டவருடைய அருட்கரம் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய், பலப்படுத்தும்படியாய், வழிநடத்தும்படியாய், இதோ துதிக்கு பாத்திரரும் துதியின் மத்தியில் ஆளுகை செய்பவருமான ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து, இதோ நமக்கு வாழ்வு தருகிற ஆண்டவரை, நமக்கு உலகமாக, நமக்கு வழியாக, நமக்கு உயிராக இருக்கிற ஆண்டவரை இந்த ஆராதனை பாடல் வழியாக போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதித்து நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். உலகம் நீ, உயிரும் நீ, உலகம் நீரே, என் உயிரும் நீரே. இயேசுவே, உலகம் நீரே, உயிரும் நீரே, உலகம் நீரே, என் உயிரும் நீரே. ஆம் ஆண்டவரே, எங்கள் உலகமாக, எங்கள் உயிராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அடி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோமா? உயிரான என் இயேசுவே,
வாழ்வு தந்த என் இயேசுவே, உயிரான என் இயேசுவே, வாழ்வு தந்த என் இயேசுவே, உயிரான என் இயேசுவே, வாழ்வு தந்த என் இயேசுவே, உயிரான என் இயேசுவே, வாழ்வு தந்த என் இயேசுவே. ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இயேசு, நீ மட்டும், இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இயேசு. ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். உலகம் நீரே, நீரே, உயிரும் நீரே, உலகம் நீரே, என் உயிரும் நீரே, உலகம் நீரே, உயிரும் நீரே, உலகம் நீரே, என் உயிரும் நீரே. ஆராதனை, 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 இயேசுவே ஆராதனை, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே, வாழ்வு தருபவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி எல்லாரும் என்னுடைய இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி அப்படி துதிப்போமா மக்களே? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி, எங்களுக்கு உலகமாக இருப்பதற்காக நன்றி, ஒளியாக வெளியாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. என் குடும்பத்திலே அமைதியை தருவதற்காய் நன்றி, என் குடும்பத்திலே ஒற்றுமையை கொடுப்பதற்காய் நன்றி, என் குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, என்னை படைத்தவரே நன்றி, என்னை உண்டாக்கினவரே நன்றி, எனக்கு வாழ்வு தருபவரே நன்றி, எனக்கு வளமான வாழ்வை கொடுப்பவரே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றேன் என்று சொல்லி வல்லமையோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடுவோம். ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். நீ மட்டும் போதும், நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இயேசு, இனி
இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இயேசு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 139 இறை வார்த்தைகள் 15 மற்றும் 16 நாம் வந்து இப்படியாக வாசிக்கிறோம். அங்கு என் எலும்புகள் உமக்கு மறைவானதென்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆள் பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கிறேன். உம் கண்கள் கருமுலையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன என்று சொல்லி நமது வாசிக்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இதோ இந்த வேளையில அப்படி 2 கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவர்கிட்ட இப்படி ஒப்பு கொடுப்போமா மக்களே. இதோ தாயின் கருவில இருக்கின்ற பொழுது ஆண்டவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நமக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத நாளிலேயே ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்துல வாழணும், இந்த உலகத்துல உன்னதமான வாழ்க்கை வாழணும், கடவுளுக்காக வாழணும், அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காகவே வாழ வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம், திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம வந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உன்னதமான ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரை படைத்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில தாயின் கருவில் உருவானது நாள் முதல ஆண்டவரே நீர் எங்களை தெரிவு செய்ததற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி வல்லமையோடு ஆண்டவரை ஆராதித்து அர்ப்பணித்து பாடுவோம். கரங்களை தட்டி தாயின் கருவில் என்னை தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே. 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 ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். நீ மட்டும், நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இயேசு. இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இயேசு. எல்லாரும் 2 கரங்களை எடுத்து ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, என் வாழ்வில் எலும்புகள் உருவான நாள் முதல் அன்பு தகப்பனே, பூவுலகின் ஆள் பகுதியில் நாங்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் இருந்த நாளிலே, வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலே நீர் எங்களை தெரிவு செய்ததற்காக நாங்கள் இப்ப இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று நீர் திட்டமிட்ட உடைய மேலான கிருபைகள் நினைத்து, ஆசீர்வாதங்கள் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. துதிகன மகிமைகளை எல்லாம் நாங்கள் எடுத்துரைக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை எப்படி ஆராதிப்போமா. எல்லாரும் அப்படி கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் நீர் எங்களை தெரிவு செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி வருகிற உடைய மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இதோ பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ பகலில் மேகத்தோனாக இரவில் நெருப்புத்தவனாக இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக, எங்களை ஆண்டவரை ஆளுகை செய்வதற்காக, உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை இப்படி துதிப்போமா. ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். ஆம் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, திருப்பாடல் 41 இப்படியாக வாசிக்கிறோம். அவர்கள் படுக்கையில் நோயற்று கிடக்கையில் ஆண்டவர் உனக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கை என்று எழும்படி செய்வார் என்று நமது வாசிக்கிறோம். இதோ நம்முடைய உடல் நோய் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ள ஒப்புக் கொடுப்போம்.
ஆண்டவரே, எங்களுடைய உடல் நோயினால் நாங்கள் தளர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இதயத்தில் வலி, ரணம், பல்வேறு விதமான போராட்டங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதலை தாரும் ஆண்டவரே, இதயத்தின் காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ பல்வேறு நபர்கள், எங்களுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள் ஆண்டவர்கள் பேசிய வார்த்தைகள் அப்படியே ஆறாத ரணமாக வடுவாக எங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, ரெங்காரமிட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல் கிடைக்காமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, பாரத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இது எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உடல் நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக ஆண்டவரே. இதய நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதய நோய்களை சரி செய்யும்படியாய், சீர் செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எலும்பு நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக ஆண்டவரே. புற்று நோயிலிருந்து எங்களுக்கு சுகம் தருவீராக. நம்முடைய ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்துடைய இரத்தம் எங்கள் மீது கடந்து வரும்படியாய் ஆண்டவரே, உடல் நோயிலிருந்து எல்லா விதமான மன போராட்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவருடைய கரங்களிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை செயலாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சரியான மருத்துவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள தேவையான ஆலோசனைகள் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு நலமளிப்பேன், நீடி ஆயுள் நிறைவாக கொடுப்பேன் என்ற இறைவார்த்தைக்கிணங்க ஆண்டவரே, உடல் நோயினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மூட்டு வலியினால், முதுகு வலியினால், ஆண்டவரே குடல் நோயினால், வயிற்று வலியினால், இன்னும் சிரசு முதல் பாதம் வரை பல்வேறு நோயினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் பெயரால் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர் என்று நீர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இதோ உடல் நோய்கள் விலகுவதாக ஆண்டவரே, இதய நோய்கள் மாறுவதாக ஆண்டவரே. இயேசுவே, எலும்பு வலிகள், மூட்டு வலிகள் இருந்து ஆண்டவரே விடுதலை, அற்புத சுகங்களை பெற்றுக் கொள்வார்களாக என்கிற அந்த உன்னதமான அந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இது நாங்கள் எங்களுடைய உடல் நோய்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து நாங்கள் இதோ இந்த உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சுகம் கொடுப்பீர், நீர் எங்களை மாட்சிமைப்படுத்துவே, எங்களுக்கு அமைதியை தருவீர் என்கிற நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து நாம் இந்த பாடல் வழியாக பாடுவோம். நோயிலிருந்து சுகம் தருபவரே, நலம் தரும் நல்ல மருத்துவரே. 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 ஆராதிக்கின்றேன், கரங்களை உயர்த்தி ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன். மீண்டுமாக ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். நீ மட்டும் ஈசர், இனி நீ மட்டும். ஆம் ஆண்டவரே, நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. பச்சிலையோ மருந்தோ சுகம் கொடுக்கவில்லை, மாறாக உடைய வார்த்தை எங்களுக்கு சுகம் கொடுக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்கள் அனுப்பி எங்களுக்கு சுகம் தாரும் ஆண்டவரே. பொல்லாத ஆவியின் பிடியில் எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, பல நாள்களாக மருந்து மாத்திரைகளை எடுத்து வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உடல் நோய்கள் தீரவில்லை ஆண்டவரே. தெய்வமே, நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களுக்கு உயிர் தருகிறது ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நூற்றுவர் தலைவனுடைய மகனுக்கு ஆண்டவரே உடைய வார்த்தை அனுப்பி சுகம் கொடுத்தது போல ஆண்டவரே, எங்களுடைய உடல் நோயிலிருந்து எங்கள் விடுதலை பெற உடைய வார்த்தை அனுப்பி எங்களுக்கு சுகம் தாரும் ஆண்டவரே. விடுதலை தரும்படியாக நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தொழுகை கூட தலைவர் யாயிரம் இறந்து போனது பொழுது ஆண்டவரே, நீர் அவரை திடப்படுத்தினீரே. அஞ்சாதீர், அழாதீர், நம்பிக்கை மற்றும் கைவிடாதீர் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த மகனுக்கு நீர் திடப்படுத்தினது போல ஆண்டவரே, எங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நோயிலிருந்து நாங்கள் சுகம் பெறுவோம், விடுதலை பெறுவோம், நாங்கள் உமக்கு சாட்சியை உயர்த்தப்படுவோம் என்கிற உன்னதமான நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு எதிர்நோக்கி தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இப்படிப்பட்ட மேலான உடல் சுகத்தை, அற்புதத்தை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரவில் தனிமை போராட்டம் ஆண்டவரே, தெய்வமே, எங்களுக்கு மன அமைதியை தருவதற்காய் நன்றி. மன பாரத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காய் நன்றி ஆண்டவரே.
நீர் மட்டும் போதும் ஆண்டவரே, நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. இயேசுவே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, இயேசுவே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நீ மட்டும் போதும் என்று சொல்லி வல்லமையோடு கரங்களை மேலே விருத்தி ஆண்டவரிட அவருடைய பிரசனத்திற்காக ஏந்துவோம். இனி நீ மட்டும் இயேசு, இயேசு நீ மட்டும், நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இனி நீ மட்டும் இயேசு, இயேசு இனி நீ மட்டும். ஆம் ஆண்டவரே, இதோ சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் தீங்கிற்கு அஞ்சிடேன் என்று சொல்லி நாங்கள் திருப்பால் 23 வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வின் முன்னால் ஆண்டவரே பல்வேறு விதமான குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, தெய்வமே இயேசுவே, இதோ இருள் சூழ்ந்த வேளையில நீர் எங்களுக்கு ஒளியாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு வழியாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, உங்கள் வழி மனிதர் முன் ஒளிர்க என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. இது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இருளாக இருக்கக்கூடிய எல்லா விதமான அடிமைத்தனங்களும் ஆண்டவரை போதை வஸ்துகளும் எங்களை விட்டு விலகும்படியாய் எல்லா விதமான தீமையான காரியங்களையும் உம்முடைய வல்லமையினால் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இதோ உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்கள் வழி மனிதர் முன் ஒளிர்க என்று சொன்னீரே ஆண்டவரே. இது நாங்கள் இந்த உலகத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, உலக மாய கவர்ச்சிகளுக்குள்ளா நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை பற்றிய ஆர்வம் எங்களுக்குள்ளாய் கொழுந்து விட்டு எரிகிறது தகப்பனே. ஆனால் இந்த உலக மாய கவர்ச்சிகள் ஆண்டவரே அந்த ஆர்வத்தை அப்படி அணைத்து விடுகிறது ஆண்டவரே. இருள் சூழ்ந்த வாழ்க்கை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சாட்சி வாழ்க்கை வாழாமல், உமக்கு பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழாமல் ஆண்டவரே நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உலகிற்கு ஒளியாக வந்தவரே, என் காலடிக்கும் வாக்கை விளக்கு என்று சொன்னவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக ஒப்புக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குழப்பமான சூழலில் இருள் சூழ்ந்த நேரத்தில் எங்களுக்கு ஒளியாக வருவதற்காக நன்றி என்று சொல்லி இதோ ஒளியாய் வந்த இயேசுவே, என் உருளை ஒளிர செய்பவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். ஒளியாய் வந்த இயேசுவே, என் இருளை ஒளிர செய்பவரே. ஒளியாய் வந்த இயேசுவே, என் இருளை ஒளிர செய்பவரே. ஒளியாய் வந்த இயேசுவே, இருளை ஒளிர செய்பவரே. ஒளியாய் வந்த இயேசுவே, என் இருளை ஒளிர செய்பவரே. ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ரெண்டு கரங்கள் மேல் அப்படியே துதிப்போம் மக்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய துதிகள் மகிமைகளை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீ மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய உடல் நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய விண்ணப்பத்திற்கெல்லாம் பதில் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ எங்களுக்கு மனபாரத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்வாக இருப்பதற்கு நன்றி, வழியாக இருப்பதற்கு நன்றி. இயேசுவே தகப்பனே, இதோ எங்களுக்கு நம்பிக்கை தருபவரே, நம்பிக்கை புதிப்பவரே,
எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எங்களுக்கு ஜீவனை தந்தவரே, எங்களுக்கு வாழ்வை தந்தவரே, இதோ எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மேக ஸ்தம்பமாக எங்கள் மீது கடந்து வருபவரே, மகிமின் மேகமாக எங்களை ஆளுகை செய்பவரே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நிரப்புபவரே ஆண்டவரே, பாலைவனத்தில் மன்னாவை பொழிந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடியே இரண்டு கரங்களை மார்பில் வைத்துக் கொண்டு கண்களை மூடி அடியே ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக் கொடுங்க மக்களே. என் வாழ்வில் வழியாய் வந்தவரே, என் உலகம் நீரே, என் உயிரும் நீரே, என் உயிரான இயேசுவே, ஏதோ நான் நன்றி கூறுகிறேன் அப்பா. என் வாழ்வில் நிம்மதியை தருவதற்காய் நன்றி, தளர்ந்து போன என்னை திடப்படுத்துவதற்காய் நன்றி, உலர்ந்த நோய்கள் ஆண்டவரே, உலர்ந்து போன வாழ்க்கையில் எனக்கு உயிரை கொடுப்பதற்காக நன்றி. ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை ஆண்டவரே நீ உயர்த்திய கிருபைக்காக நன்றி. என் வாழ்நாள் இது எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே எனக்கான திட்டங்களை முன்வரைந்ததற்காக நன்றி. தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் இந்நேரம் வரை ஆண்டவரே என் வாழ்வை கரம் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்கிறவருடைய மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. என் தனிமையிலே எனக்கு ஆறுதலை தருவதற்காய் நன்றி. இதயத்தின் வழியால் நான் துடித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே, வேதனையினால் நான் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஆறுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எனக்கு ஜீவனை தந்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை அனுப்பி எனக்கு சுகம் கொடுத்ததற்காக நன்றி. இதயத்து நோய்களை எல்லாம் சரி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எல்லா விதமான உடல் நோய்களிலிருந்து விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த உன்னதமான நாளில் இதோ உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் யாவரும் அந்த வண்ணம் செல்லாதபடி, வெறுமையாய் செல்லாதபடி, நிறையவர்களை ஆளுகை செய்யும்படியாய், நிறையவர்களை நிரப்பும்படியாய், நம்முடைய மேகத்தம்பமாக மகிமையின் தம்பமாக என் பிள்ளைகளை ஆண்டவரை ஆளுகை செய்யும்படியாய், என் பிள்ளைகளை மாட்சிப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாட்சிமைப்படுத்துவதற்காக நன்றி, நிரப்புவதற்காக நன்றி, என் பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு அரணாக கோட்டையாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளை தூதர்களை கொண்டு சூழ்ந்து நின்று காப்பதற்காக, பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து, அந்தகார இருளின் ஆதிக்கத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது திட்டம் எங்களில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உமது சித்தம் எங்களில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, சோதனையிலிருந்து விழாது எங்களை காப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான நாவன்மை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஐம்புலன்களை ஆண்டவரை அடக்குவதற்கு தேவையான அந்த தேர்ந்து தெளியக்கூடிய பண்பினை எங்களுக்கு தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இது எங்களோடு இரும், எங்களை ஆளுகை செய்யும், தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், எங்களை மாட்சிமைப்படுத்தும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. முறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுகலாமே. இனிய நல்வீவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உலகம் நீரே, உயிரும் நீரே, உலகம் நீரே, என் உயிரும் நீரே. ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அரசுகள் அவரை பணிகின்றன, அஞ்சி வணங்கி நலம் பெறுகின்றன. முரசு கொட்டி புகழ் இசைக்கின்றன, மூலகம் எதிரொலிக்கின்றன. அவர் கடலை உலர்ந்த தரையாக்கினார், புயல் காற்றை பூந்தென்றலாக்கினார். புல் பூண்டுகளை வண்ண மலராக்கினார், நாம் வேண்டு முன்னே நம்மை நலமாக்கினார். அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அனைத்துலகோரே, அணிதிரள் வீரே, ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய நிலையற்ற வாழ்க்கையை குறிப்பிடுகிறார். அதில் நம்ம ஒவ்வொரு நாளும் செல்வங்களை சேர்ப்பதற்காக, பொருட்களை சேர்ப்பதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த செல்வங்கள், நம்முடைய சொத்துக்கள் இதெல்லாம் நிலையற்றவை. அதனால் அழிந்து போகக்கூடிய இந்த செல்வத்தை நோக்கி ஓடாமல் என்றும் நிலைவாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான இயேசுவை நோக்கி நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு உன்னதமான அழைப்பினை கொடுக்கிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ சமயம் நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான ஒரு நம்பிக்கை, ஒரு பார்வை, ஒரு போதனை, இறப்பிற்கு பின்பு வாழ்வு உண்டு, மறுவாழ்வு உண்டு. அந்த மறுவாழ்வில் நம்ம கடவுளை முகமுகமாக பார்க்கணும். கடவுளுடைய பிரசன்னத்தில் அவருடைய எப்படி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையுடைய வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதே போல் நாமும் அமர வேண்டும். அதற்கு இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற கொஞ்ச நாளில் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ தேவையான ஞானத்தை வேண்டி இந்த பலியில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாயிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூடி வாழ்க என்று முழங்கினர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 4 முடிய மற்றும் 9 தொடங்கி 18 முடிய மற்றும் 20. அந்நாட்களில் அகாசியாவின் தாய் அத்திலியா தன் மகன் இறந்து விட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோரோமின் மகளும் அகாசியாவின் சகோதரருமான யோசேபா அகாசியாவின் மகள் யோசுவாத்தை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிலம் புதல்வர்களில் ஒருவன் அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையினுள்
அத்தாலியாவின் பார்வையிலிருந்து யோசபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாட்களில் அத்திலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் நூற்றுவ தலைவர்கள் குரு யோவாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்கு கூட்டி சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகளை அவர்களுக்கு காட்டினார். குரு யோஆதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் நூற்றுவ தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளின் விடுப்பில் செல்வோர், பணியாற்றுவோர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோஆதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீதின் அரசினர் ஈட்டிகளையும் கேடயங்களையும் நூற்றுவ தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன்கள் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடப்புறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசன் ஆனான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூடி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய கொலியை அத்திலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கு ஏற்ப அரசன் தூண் அருகில் நிற்பதையும் படை தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோஆதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவ தலைவர்களை நோக்கி, படை அணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனது பின்பற்றால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவனை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொல்லலாகாது என்று கூறியிருந்தனர். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலில் அவளை அடைத்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோஆதா ஆண்டவருக்கு ஒரு பக்கமும் அரசன் மக்களுக்கு மறுபக்கமுமாக அவர்கள் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரையும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்திலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 132 பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதியினின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். ஆண்டவர் சீயோனை
உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம், இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடம் ஆக்குவே. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனிதர்கள் நம்ம எல்லாருமே நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை, செல்வங்களை ஏதாவது ஒரு இடத்துல பதுக்கி வைக்க விரும்புகிறோம். இன்றைக்கு அரசியல் தலைவர்களை பார்க்கலாம், அல்லது மிகப்பெரிய செல்வந்தர்களை பார்க்கலாம். அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை முறையாக செலுத்தாமல், அல்லது பண மோசடி செய்யக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஏராளமான நபர்கள் செய்யக்கூடியதை நம்ம செய்தித்தாள்களில், சமூக வலைதளங்களில், ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம். இப்படி பதுக்கி வைக்கக்கூடிய சொத்துக்கள் அல்லது மறைத்து வைக்கக்கூடிய இந்த சொத்துக்கள், செல்வங்கள், அது தங்கமாக இருக்கலாம், அல்லது விலையுயர்ந்த ஆபரணங்களாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அழிந்துவிடும். அது அது ஒரு காலகட்டத்தில் அதனுடைய மதிப்பை இழந்துவிடும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் விண்ணகத்தில் நீங்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், கடவுளுடைய அரசில் நாம் எல்லாருமே பங்கெடுக்க வேண்டுமென்றால், ஆண்டவர் இன்றைய நாளில் விண்ணகத்தில் நம்முடைய செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பங்கு, அதாவது ஒரு பணியாளர் பணிமாற்றம் செய்கிறார். அப்படி பணிமாற்றம் செய்கின்ற பொழுது சும்மா அந்த வரவேற்பு அந்த அறையில் ஒரு 2000 ரூபா நோட்டு இருந்தது.
அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் என்னை பார்த்து, தம்பி உங்களுக்கு வந்து 2000 ரூபா பணம் வேணுமாப்பா, இன்னும் எங்கள்கிட்ட 2000 நோட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அந்த அண்ணன் சொன்னாங்க, யாரோ இப்போ இந்த காலத்துலேயும் போயிட்டு உண்டியல் போட்டிருக்கிறாங்க 2000 நோட்டை, அது வந்து பண மதிப்பு அதனுடைய மதிப்பை இழந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி மக்களுடைய மனநிலையை அங்கே வந்து அவர் வந்து வெளிப்படுத்துகின்றார். இப்போ பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் 2000 ரூபா நோட்டு மதிப்பு வாய்ந்த ஒன்றாக இருந்தது. ஆனால் அரசு மனிதர் நிர்ணயிக்கிறான் என்ன அப்படின்னா, இந்த நோட்டினுடைய இந்த பணத்தினுடைய மதிப்பு இனிமேல் வந்து ஒன்றுமில்லை, அது சாதாரண பேப்பர் தான், தாள் தான் என்று சொல்லி அங்கே வந்து முடிவெடுக்கிறான். மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே அங்கே என்ன நடக்கிறது, அது அதனுடைய மதிப்பை இழந்து போகிறது. அப்போது நம்முடைய அந்த காலகட்டங்களில் பண மதிப்பு இழந்த அந்த காலகட்டங்களில் எத்தனையோ பேர் ஒரு குறிப்பிட்ட காலம், அரசு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்தது, அந்த குறிப்பிட்ட காலத்தை கடந்து நிறைய பேர் பணத்தை மாற்ற முடியாமல் அதை அப்படியே எரிய வைக்கக்கூடிய ஒரு நிலை, அல்லது வந்து அப்படியே மண் தின்னக்கூடிய ஒரு நிலை, கரையான் வந்து தின்னக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது இந்த உலகத்தின் செல்வங்கள் நமக்கு நிறைவை கொடுக்கிறதா அல்லது நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கிறதா? நிச்சயமாக இல்லை. சரி, பணம் மிகுதியாக பணம் வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு நிறைவான வாழ்வு உண்டா, அல்லது நம்ம நீடிய ஆயுள் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுமா? அதுவும் நமக்கு வந்து நிச்சயமாக இல்லை. பாருங்கள், நம்ம திருப்பாடல் 49 ரொம்ப அழகாக அங்கு சங்கீதக்காரன் நமக்கு வந்து செல்வம் பயனற்றது என்கிற ஒரு தலைப்பில் நமக்கு வந்து கொடுக்கிறார். அதில் சொல்கிறார் பாருங்க, 49 இறைவார்த்தை 6 முதல் இப்படியாக வாசிக்கிறோம். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகொலியை காணாமல் இருந்திட முடியுமா? ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கிறோம் அன்றோ. அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். ஒருவர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது. அவர் விலங்குகளைப் போலவே மாண்டழிவர். தம்மையே மதியீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே அப்படின்னு சொல்லி அங்கு ரொம்ப அழகா சங்கீதக்காரன் அந்த சொத்தினுடைய அல்லது செல்வத்தினுடைய அதனுடைய நிலையற்ற தன்மையை நமக்கு வந்து எடுத்துரைக்கிறான். அப்போது இந்த உலகத்தில் அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் என்ன செய்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து மாண்டழிகிறார்கள். நாம் சபையுரையாளர் புத்தகத்தில் வந்து அதிகாரம் 3 வாசிக்கின்ற பொழுது ஒரு திட்டமிட்டு சொத்துக்களை வந்து சேகரிக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் முடிவில் நமக்கு என்ன கிடைக்கிறது? துன்பமும் வருத்தமும் நோய்களும் தான் நமக்கு வந்து கிடைக்கிறது. அப்போது மிகுதியான செல்வங்களை சேர்த்து வைப்பதனால நமக்கு வந்து வாழ்வு வந்து விடாது, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை நாம் வந்து கொண்டு விட முடியாது என்பதை இந்த பகுதிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நிச்சயதி வாசகத்தின் வழியாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி, அது குருக்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாக இருக்கலாம், திரு அவையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களாகவும் அது எல்லா நபர்களுக்கும், அதே போல் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை, எப்போ அழிந்து போகக்கூடிய வந்து நம்பிக்கை வைக்காத, அதற்காக உழைப்பை நீ வந்து என்ன செஞ்சிடாத அப்படின்னா ரொம்ப நீ வந்து சிரமம் எடுக்க வேண்டாம். மாறாக என்றும் அழியாத கடவுளிடத்தில் உங்களுடைய செல்வங்களை சேர்த்து வைக்க முயற்சி எடுங்கள், மேற்கொள்ளுங்கள். அங்கு வந்து எனக்கு நிலைவாழ் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டு நமக்கு எடுத்துரைக்கிறான். ஆகவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு நிச்சயமாக பணம் தேவை. அன்றாட வாழ்க்கையை வந்து ஓட்டுவதற்கு, வாழ்வதற்கு, அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கு, மருத்துவ உதவிக்கு என்று என்ன சொன்னால் பணம் நமக்கு வந்து தேவைப்படுகிறது. ஆனால் அதை கடந்து ஆண்டவரிடத்தில் நாம் வந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரி தன்னுடைய மகளோடு வந்து வர்றாங்க.
அப்போது அந்த சகோதரி பகிர்ந்து கொள்கிறாங்க, தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறாங்க. ஃபாதர், என் வீட்டுக்கார் ரொம்ப குடி, அதே போல் சந்தேகம், நிறைய பிரச்சனை, கொஞ்சம் பிரமாணிக்கம் இல்லாத வாழ்க்கை, மகளையும் அப்படி கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. ஒரே ஒரு மகள் தான், நாங்கள் திருமணம் ஆகி அப்படியே நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். அப்படியே அந்த கணவரை குறித்து குறைபட்டு கொள்ளக்கூடிய அந்த வேளையில் அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர், ஆனால் நான் என்னுடைய அன்றாட தேவைகளை கடவுள் சந்திக்கிறார் ஃபாதர். நான் பூ கட்டுறேன் ஃபாதர், பூ கட்டி நான் வியாபாரம் பண்ணுறேன் ஃபாதர், அதை என்னுடைய தேவைகளெல்லாம் கடவுள் சந்தித்து கொண்டே இருக்கிறார் ஃபாதர். அந்த சகோதரி சொல்கிறாங்க. பாருங்க, என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர்களுடைய வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த சகோதரி கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். கடவுள் எனக்கு போதும், கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது என்னுடைய கஷ்டம், என்னுடைய பாரம் எல்லாவற்றையும் எனக்கு விடுதலை கொடுப்பார், 4 பேர் வழியா என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார் என்பதுதான் அந்த சகோதரனுடைய நம்பிக்கையாக இருக்கிறது மக்களே. ஆகவே இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, விண்ணகத்தில் உங்களுடைய செல்வத்தை நீங்க சேமித்து வைங்க. இன்றைக்கு நிறைய பேர் என்ன லாக்கர் வைக்கிறோம், எல்லாருமே லாக்கர் வச்சிருக்கிறோம், அப்புறம் பதுக்கி வைக்கிறோம், தலைவாணி பெட்டுக்கு கீழே, அங்கே இங்கே, என்ன மண்ணுக்கு கீழே என்று செல்வங்களை சேமித்து வைக்கிறோம். அந்த செல்வங்கள் ஒருபோதும் நமக்கு நிறைவை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ இன்றைய நாளில் நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த இதயம் தான் என்ன செய்கிறது அப்படின்னா, அப்படியே அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை சேர்த்து வைக்கணும், இதை சேர்த்து வைக்கணும் என்று அப்படியே ஆவல் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, நம்ம எரேமியா புத்தகத்தில் அதிகாரம் 17 இறைவார்த்தை 9 முதல் இப்படியாக வாசிக்கிறோம். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தாம் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்தறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா எடுத்துரைக்கிறார். அடுத்த 14 வருஷத்தில் பாருங்க, நேர்மையற்ற வழிகளில் செல்வம் சேர்ப்போர் தாம் இடாத முட்டைகளை அடைக்காக்கும் கௌதாரி போன்றோம், தம் வாழ்நாள்களின் நடுவிலேயே அவர்கள் அச்செல்வத்தை இழந்து விடுவர், இறுதியில் அவமதிப்புக்கு உள்ளாவார் என்று சொல்லி இதயம் எப்படி வஞ்சகமிக்கதாக இருக்கிறது. அந்த வஞ்சகமிக்க மனநிலையோடு சொத்துக்களை நாம் சேகரிக்கிறோம், திட்டமிட்டு சேகரிக்கிறோம். அப்படி திட்டமிட்டு சேகரிக்கின்ற பொழுது நம்ம அந்த சொத்துக்களை பாதியிலேயே இழந்து விடுகிறோம், அல்லது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த செல்வத்தினால நமக்கு வாழ்வு விடாது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்போ அந்த இதயத்தை இன்றைக்கு நாம் சரி செய்ய வேண்டும். இந்த இதயத்துக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கிறது, உலகத்தின் காரியங்கள் இருக்கிறது, கடவுளுடைய காரியங்களும் நம்முடைய இதயத்தில் இருக்கிறது. அப்போ மனிதனால என்ன செஞ்சிட முடியாது, அந்த இதயத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியாது. இப்போ உதாரணமாக இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் அல்லது ஒரு சில கருவிகள், தொழிலுக்காக பயன்பாட்டிற்காக லேப்டாப் பயன்படுத்துகிறோம். அதே போல் இணையதளம் இமெயில் பயன்படுத்துகிறோம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதை யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அங்கு நாம் கடவுள் சொற்கள் பாஸ்வேர்டு நம்ம பயன்படுத்துகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கிறது. அப்போ அது எதற்காக அந்த பாஸ்வேர்டு போடுறோம்? மற்றவங்க யாரும் நம்முடைய பிரைவேசிக்குள்ளே கடந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம மறைத்து வைக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இதயத்துக்குள்ளே கடந்து போக முடியுமா? எந்த மனிதனாலும் முடியவே முடியாது. என்னால் அடுத்தவங்க இதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை அவங்க சொன்னாதான், மனமிட்டு பேசினாதான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் என் இதயத்துக்குள்ளே வன்மம் இருக்கலாம். இப்போ உதாரணமாக நான் உங்களுக்கு முன்னாடி திருப்பலி நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை குறித்து ஒரு விதமான பார்வைகளை வச்சுருப்பீங்க. என்ன, ஒருவேளை நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ என்னை குறித்த பார்வைகள் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே எனக்கிட்ட நீங்கள் பேசுகின்ற பொழுது, என்னோடு வாழுகின்ற பொழுது தான் என்னுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும், என்னிடம் இருக்கக்கூடிய நன்மைத்தனங்கள் வெளிப்படும், என்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், தீமையான காரியங்கள் எல்லாம் வெளிப்படும். அப்போ தான் நீங்கள் என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அப்போது என்னை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய இதயத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும் என்றால் நீங்கள் என்னோடு உறவாட வேண்டும். அப்போது ஆனால் இங்கே கடவுள் சொல்கிறாரு, எப்பா, மனிதர்களால் உன்னுடைய இதயத்தை படிக்க முடியாது, ஆனால் நான் உன்னுடைய வாயில சொற்கள் உருவாவதற்கு முன்பதாகவே நான் நீ என்ன வார்த்தை பேச போற என்பதை
அறிந்திருக்கின்றேன், ஆய்ந்தறியக்கூடிய கடவுளாக இருக்கிறேன். உன் இதயத்தின் ஓட்டங்களை எல்லாம் நடந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய கடவுள், புரிந்து கொள்ளக்கூடிய கடவுள், அதை வெளிப்படுத்தக்கூடிய கடவுள். அதனால நீ உன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்து என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு நம்ம பேங்க்ல லாக்கர் வச்சிருக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல பாஸ்வேர்டு போட்டிருக்கிறோம். அந்த பாஸ்வேர்டை வல்லமை வாய்ந்த அல்லது தொழில்நுட்பத்தில் பேறு பெற்றவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை எளிதாக அந்த அந்த கடவுள் சொல்ல எடுத்து நம்மிடம் இருக்கக்கூடிய தகவல்களை எளிதாக பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் நம்முடைய இதயத்தை திறந்தால்தான் நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களில் அல்லது சமூக வலைதளங்கள் போன்றவற்றில் பாஸ்வேர்ட் போட்டிருக்கிறோம். அதை அக்சஸ் பண்ணுவதற்கு, உள்ளுக்குள்ளே போவதற்கு அந்த கடவுள் சொல்ல போடுறோம், திறந்து பார்க்கிறோம். என்ன நடந்திருக்கு, இன்றைக்கு புதிய செய்தி என்ன, புதிய தரவுகள் என்ன, தகவல்கள் என்ன, அரசியல் சம்பந்தமாக அல்லது நாடு சம்பந்தமாக, உலகம் சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக என்று நிறைய தரவுகளை சேமித்து கொண்டே இருக்கிறோம். அதே போல தான் இந்த இதயத்துக்குள்ள நிறைய காரியங்களை நம்ம சேமித்து வைத்து கொண்டே இருக்கிறோம். அப்போ கடவுளுடைய அரசுல, இறைவனுடைய அரசுல, இறை ஆட்சியில நம்ம பங்கெடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தை நாம் சரி செய்ய வேண்டும். அப்போ அந்த இதயத்தை சரி செய்யணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை நாம் சரி செய்ய வேண்டும். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், கண் தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்போ கண்ணு பார்க்குது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்க்குது. அப்படி பார்த்து உள்வாங்குகிறது, உள்வாங்கி இதயத்துக்குள்ள அப்படியே சேகரித்து வைக்கிறது. நல்லது கெட்டது எல்லாவற்றையும் சேகரித்து வைக்கிறது. இப்போ நம்ம வசதிக்கு ஏற்றபடி இந்த இதயம் நம்முடைய மனசு அப்படியே ஓகே, இது நமக்கு நம்மளால் செய்ய முடியாது, விட்டுவிட முடியாது, இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுவிட முடியாது. இப்போ எல்லாரும் குடிக்கிறாங்க, எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எல்லாரும் திருடுறாங்க, எல்லாரும் ஆபாச படம் பார்க்குறாங்க. நான் பார்க்கறதுனால என்ன தப்பு, நான் செய்கிறதுனால என்ன விட போகுது, யாருக்கு என்ன பிரச்சனை என்று நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையில் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து வருகிறோம். பிரியமானவர்களே, அந்த பார்வைகள் தவறு, அந்த மனநிலை தவறு. அதை நாம் சரி செய்ய வேண்டும். இதயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை, அழுக்குகளை, கசடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். இங்கு அழிந்து போகக்கூடிய காரியத்தை என்ன செஞ்சிடாத அப்படின்னா உள்ளுக்குள்ள வச்சிடாத. இப்ப கோபம் அதை அழிந்து விடு. அந்த கோபப்படுறதுனால எனக்கு நன்மை கிடைத்து விடுமா? நிச்சயமா நன்மை கிடைத்து விடவே விடாது. அதனால எனக்கு நிம்மதி இல்லை, அதனால எனக்கு கோபம் வருகிறது, வெறுப்புணர்வு வருகிறது. அப்ப வெறுப்புணர்வு வர்றதுனால நானும் சந்தோஷமா இல்லை, என்னை சார்ந்திருப்போரும் என்னால சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியவில்லை. அப்போ இன்றைய நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, இதயத்தின் போக்கை நாம் சரி செய்ய வேண்டும். பாருங்க, நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 23 இப்படியாக வாசிக்கிறோம், வெளிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் என்று குறிப்பிடுகிறான். இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அல்லது நான் கெட்டவனா இருக்கிறேன், எனக்கு ஒரு வளமான எதிர்காலம் ஒரு வளமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள போறேன் அப்படின்னா, இன்றைக்கு நான் நல்லதை நினைக்கிறேன், நல்லதை விதைக்கிறேன், நல்ல காரியங்களை என் இதயத்திற்குள்ள நான் சேர்த்து வைக்கிறேன். அப்போ ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் எதிர்மறையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் வெறுப்புணர்வோடவே இருக்கிறாங்க. என்ன காரணம்? உள்ளுக்குள்ள வெறுப்புணர்வு, உள்ளுக்குள்ள காயங்கள், உள்ளுக்குள்ள ஆற்றாமைகள் இருக்கிறது, நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, ஏக்கங்கள் இருக்கிறது. அப்ப அதெல்லாம் சரி செய்யாம இன்றைக்கு நாம அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம், உபதேசம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நல்லவர்கள் நல்லது செய்வதற்கு நாம் துடித்து கொண்டு இருக்கிறோம், ஆவலாய் இருக்கிறோம். அப்போ இப்படி ஆவலாய் இருக்கின்ற பொழுது அதனுடைய அந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த விதைக்கிறோம், நல்ல இடத்துல விதைக்கிறப்ப 100 மடங்கு பலன் கொடுக்கிறது. அதே போல நான் நல்ல மனசோட ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன், ஏய் நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு வயிறறிய சொல்லாம மனசார சொல்றப்ப நாமும் சந்தோஷமா இருக்கிறோம், நம்மளால 4 பேர் வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையும் ஒரு திருப்தியையும் நாம பெற்றுக்கொள்வோம். அப்போ இதயத்தின் போக்கு வாழ்வு என்ன செய்கிறது அப்படின்னா முடிவு செய்கிறது.
அப்ப இன்றைக்கு இதயத்தின் போக்க நாம் அப்படியே சேர்த்து சரி செய்ய வேண்டும். இந்த இதயத்துக்குள்ள தேவையில்லாத வன்மம், பழி வாங்கக்கூடிய எண்ணம், வெறுப்புணர்வு, ஆபாச எண்ணங்கள், உடல் சார்ந்த ஊனியல்பின் நாட்டங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி இதயத்துக்குள்ள அன்பை நாம் சேகரிக்கணும். இதயத்துக்குள்ள இரக்கமுள்ள இதயமாக வாழ வேண்டும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய தடைகள், அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு போராட்டம். பேசுவது எளிது, அதை கடைபிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். மக்கள் அதாவது நம்ம கோபப்படக்கூடாது, வெறுப்புணர்வை காட்டக்கூடாது, அன்பொழுகு எல்லாத்திட்டும் பேசணும் என்று நினைக்கின்ற பொழுது திடீர்னு யாராவது ஒரு நபர் நமக்குள்ள சின்ன சின்ன ஒரு சர்க்கிள்கள், சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவாங்க, சோதனைகளை ஏற்படுத்துவாங்க. நாம் அப்படியே மேதாளம் முருங்கை மரம் ஏறுறது போல நாம் மீண்டுமாக நம்முடைய பழைய இயல்புக்கு கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க தெரியாமல் டம்ளருக்கு தண்ணீரை காலால் தட்டி விட்டுறாங்க, ஒன்று தெரியாமல் தட்டி விட்டுறாங்க. அப்போ உடனே அன்பொழுக பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முடிவெடுத்திருக்கக்கூடிய நாம் அந்த நம்ம பிள்ளைங்களை பார்த்து, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்களை பார்த்து, உனக்கு கண்ணு இல்லை, கண்ணை புடனிலையா வச்சிருக்கிற, அவனை இவனை அவளை இவளை என்று சொல்லி பிள்ளைகளை நாம் திட்டுகிறோம். ஆனால் முடிவெடுக்கிறோம், இனிமேல் நாம் கோபப்படக்கூடாது, யாரையும் தேவையில்லாமல் அனாவசியமாக திட்டக்கூடாது, வெறுப்புணர்வு காண்பிக்க கூடாது, தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்று அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் வாழ்க்கையில் வெளிப்படுத்த ரொம்ப ரொம்ப நமக்கு கடினமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை அப்படியே சேமித்து வையுங்க. பிரியமானவர்களே, சின்ன வயசில் நம்ம எல்லாருமே இந்த காரியத்தை செஞ்சுருப்போம். உண்டியல் போடுற பழக்கம், அதாவது உண்டியலில் நம்ம வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுருப்போம். அந்த உண்டியலில் ஒரு நாளைக்கு 1 ரூபா 2 ரூபா 50 பைசா, சின்ன வயசில் 50 பைசாலாம் இருந்த அந்த காலகட்டங்களில் அம்மா அப்பா நமக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை, சின்ன சின்ன அந்த ரூபாயை நம்ம நம்முடைய தேவை, ஓகே பின்னாடி ஒரு பொருள் வாங்கணும் அல்லது ஒரு நோக்கத்தோடு அந்த பணத்தை நம்ம நமக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை சேகரித்து வைப்போம். அப்போ அந்த சேகரித்து வைக்கிறப்ப ஒரு நாள், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம், 3 மாதமோ 6 மாதமோ அந்த உண்டியல் நிறைஞ்சிரும். சிறுக சிறுக சேர்த்த செல்வம் அல்லவா. அப்போது ஒரு குறிப்பிட்ட தொகை வரும். நம்ம எதிர்பார்த்ததை விட குறிப்பிட்ட தொகை, அதாவது அந்த தொகை அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு 500 ரூபா தான் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க நமக்கு 1000 ரூபா 1500 ரூபா கிடைச்சிருக்கலாம். அதை பார்த்த உடனே நமக்குள்ள நிறைய பூரிப்பு, ஆனந்தம். அப்போது எப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு 3 மாதம் 6 மாதம் காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கிறதோ, அந்த குறிப்பிட்ட தொகை கிடைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம உண்டியலில் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பணத்தை அப்படின்னு போட்டுக்கொண்டே வருகிறோம், சேமித்து கொண்டே வருகிறோம். அதே போல் அன்பு மக்களே, கடவுளுடைய அரசில் பங்கெடுக்கணும். கடவுளுடைய அந்த அரசாட்சியில் பங்கெடுப்பதற்கு நான் வாழ்நாள் முழுவதும் தப்பு பண்ணிட்டேன், இனி கடைசி நாளில் படுத்த படிக்கையாக கிடக்கிறேன், இப்போ நான் மனம் மாறுறேன், மன்னிப்பு வேண்டுறேன், அதனால் எனக்கு மீட்பு கிடைச்சிரும். அது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய இரக்கம். அது ஒரு பார்வை. அது எப்படி நல்ல கல்வனுடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கிறோம். வாழ்நாள் முழுவதும் தவறு செய்கிறான், இறுதியில் மனம் மாறுறான், விண்ணகத்தை சுதந்திரித்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அதை கடந்து நம்முடைய செயல்பாடுகள் வழியாக நம்ம ஆண்டவருடைய அரசாட்சியில் பங்கெடுக்க வேண்டும். அப்போ இறுதியில் நம்மளால் என்ன செஞ்சிட முடியாது, நன்மைத்தனங்களை செய்துவிட முடியாது. அப்போ எப்படி உண்டியல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை நம்ம சேகரிக்கிறோமோ, அது ஒரு குறிப்பிட்ட நாளில் மிகப்பெரிய ஒரு தொகையாக மாறுகிறதோ, அதே போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தி கொஞ்சம் நன்மைத்தனங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சேர்த்து வைக்க வேண்டும். அதுதான் விண்ணுலகில் கிடைக்கக்கூடிய கைமாறு, விண்ணுலகில் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம். அந்த செல்வம் தான் கடவுளுடைய வலப்புறத்தில் அமர வைப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. அதனால் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்மை செய்ய ஆவலாக இருக்கிறோம், துடித்து கொண்டு இருக்கிறோம், ஏக்கத்தோடு இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழலில் நாங்கள் தடுமாறுறோம் ஆண்டவரே, அப்படி தடுமாறி கீழே விழுந்துடுறோம் தகப்பனே. அந்த தடுமாற்றத்திலிருந்து விடுதலை பெற, தொடர்ந்து நீடித்து நிலைக்க ஆண்டவரே எங்களுக்கு தேவையான பலனை தாரும், ஆற்றலை தாரும். உம்மை சுதந்திரித்து கொள்ள எங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளை அப்புறப்படுத்தி நன்மையான காரியங்களால், நன்மை நற்பண்புகளால் எங்கள் வாழ்வை அணி செய்ய எங்களுக்கு தேவையான ஞானத்தையும்
தேர்ந்து தெளியக்கூடிய அந்த உள்ளத்தையும் தாரும் என்று சொல்லி நம்மையே இந்த பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உரிமைகள் கடமைகள் இழந்து தவிப்பவரே, நலிவுறும் வாழ்வினில் வளமை நிலைத்திடவே இன்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், முந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் புவந்து தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் ஓமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஓமத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராய், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் இழந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்த உறவையும் காத்து முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகினி பயமே, தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர். தேவதயாநிதியே, மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தாய். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி நீ சுமந்தாய். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகினி பயமே, தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர். தேவதயாநிதியே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.